மனைவியின் குழந்தைத்தனத்தை ரசிப்பதா அல்லது வெறுப்பதா குழம்பி தவிக்கும் கணவர்கள். அப்படி பாரு, சூப்பர் சீனரி. வெளியில சொன்னா வெக்க கேடு, இதெல்லாம் கூட பண்றாவா அப்படின்னா என்ன சொல்வீங்க? 2 பாயிண்ட் நச்சுன்னு. அதை விட வரேன்னா ஒண்ணு எனக்கு அதுக்காக தான் காத்து நிக்கிறேன். சார் அவளுக்கு இப்ப 26 வயசாகுது சார். ஆனா இன்னமும் வாரம் வாரம் உங்க அப்பா அம்மா வீட்டுக்கு போகணும்னு அழுவா சார். அது கூட பரவாயில்ல சார். இவன் டெடிகேட்டடா ஒரு 2-3 சாங் வச்சிருக்கா. ஓ அப்படியா விஷயம்? யார் என்ன சொன்னாலும் அந்த மாதிரி சொந்த பந்தங்கள் சாங்க வச்சுட்டு அந்த பாட்டை கார்ல போட்டு வரப்பெல்லாம் அழுவா சார். நானும் சரி அல்லாதனாலும் அழுவா. என்ன சார் ஒண்ணுமே புரியலையே சார். ஃபேமிலில பாசம் இருக்குமா அது ஓகே. இந்த பாட்டு கேட்டாலுமா எமோஷனல் ஆகும். இப்பவே வீட்டுக்கு கூட்டி போக சொல்வேன். உண்மையிலேயே சொல்றீங்க? வருது சார், அது உள்ள இருந்து வருது. நானா பண்ணல, அது இங்க இருந்தே வரும். என்ன எழவி அது? இப்ப வருது, நான் நல்ல ஜோலி மூட்ல தான் இருக்கேன். ஆனா இப்ப பாருங்க, அது இங்க இருந்து வருது. அது போட்டோன்னு இந்த ஐஸ்கிரீம்லாம் நம்ம எதுக்கு சாப்பிடுவோம்? சில்லுன்னு இருக்குன்னு சாப்பிடுவோம்ல. அந்த ஐஸ்கிரீமை ஹீட் பண்ணி அதை மெல்ட் பண்ணி சூடா சாப்பிடுவா சார். என்னடா சொல்ற? ஆமாண்ணே. இது வீடுனா பரவாயில்ல. இப்ப வெளியில கடைக்கெல்லாம் போனா அங்க வந்து ரெஸ்டாரண்ட்ல கேட்பாங்க இந்த ஐஸ்கிரீம் இருக்கு அது இருக்குன்னு. அவன்கிட்ட கேட்டு போயிருவான். இப்ப வந்து அதுக்கு சுடுதண்ணி ஒரு பவுல்ல அவன்கிட்ட கேட்டு அந்த ஐஸ்கிரீம் பவுல வந்து அதுல வச்சு மெல்ட் பண்ணி சாப்பிடுவா. ஐஸ்கிரீமை ஏமா சூடு பண்ணி சாப்பிடுற? அது ஐஸா சாப்பிட்டா எனக்கு பிடிக்கல சார். அது அப்படியே குத்தி கிண்டி அப்படியே கூலா சாப்பிடு, அப்படியே ஃப்ளூயிடா சாப்பிடும்போது எனக்கு அப்படியே சாட்டிஸ்ஃபைங்கா இருக்கு சார். சூளத்தோலையே குத்தி மூலத்தை வர வச்சிருவேன். ஐஸ்கிரீம் கூலா இருக்குன்னு தெரியும். அது எதுக்கு வாங்கி சாப்பிட்டுட்டு உங்களுக்கு கூலா சாப்பிட பிடிக்கல சாப்பிடாம இருக்கலாம். அதை வாங்கி அதை வெந்நில போட்டு சூடு பண்ணி அது சாப்பிடணும்னு உள்ள இருந்து சொல்லுது சார், சொல்லுது. எனக்கு ஏதாவது வச்சு வாயில பிடிக்கும் போல. அதனால தான் சாப்பிடுறேன். அப்படியே சூப்பரா இருக்கும். நீங்க வேணா ட்ரை பண்ணி பாருங்க, பிடிக்கும். இல்ல வீட்ல பாப்பா இருந்தாலும் சொல்லுங்க, பிடிக்கும். ஒய்ஃப் வந்து ஸ்லேட் குச்சி, செங்கல், ரப்பர் பேண்ட், கேலண்டர் பேப்பர், ஏடிஎம்ல இருந்து டிரான்சாக்ஷன் ஸ்லிப், அந்த பேப்பர் கண்டுச்சுனா கூட விட மாட்டா, எடுத்து சாப்பிட்டுருவா. பஸ் டிக்கெட் சாப்பிடுவாங்க சார். இந்த ஐட்டங்கள் எல்லாம் சாப்பிடுவாங்க. ஐயர்கிட்ட அர்ச்சனை சொல்ற மாதிரி எல்லாத்தையும் சொல்லிட்டாலே. ஏமா இதெல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்க? நல்லா இருக்கும் சார். இங்க எத்தனை பேர் ஸ்லேட் பென்சில் சாப்பிடுவாங்கன்னு கேட்டு பாருங்க. நிறைய பேர் கை தூக்குவாங்க. சூப்பரா இருக்கும் சார். செம்ம டேஸ்டா இருக்கும். செங்கல் சாப்பிடுறாங்க சார். செங்கலா சார் பாத்தீங்களா எப்படி சிக்கிருக்கேன்னு பாத்தீங்களா சார்? மேரேஜ் ஆகி ஒரு 4.5 வருஷம் ஆகுது. 3 பசங்க. ஸ்வீட்ஸ் ஏதாச்சும் வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னா அதுல வந்து இவங்களுக்கு ஃபேவரட்டான ஸ்வீட் எல்லாமே வந்து ஃபர்ஸ்ட் பசங்களோட இவங்க வேகமா பொறுக்கி எல்லாம் மறைச்சு வச்சிருவாங்க சார். அருமை வறுமைக்கு ஆபத்து வந்துரும் போல் இருக்கடா. அந்த ஸ்வீட்டுக்காக பசங்க சண்டை போட்டுக்குவாங்க சார், அழுவாங்க சார். பசங்க அழுவ போது கூட அவங்க அதை அந்த ஸ்வீட்டை விட்டு கொடுக்க மாட்டாங்க சார். ஏன்னா ஸ்வீட்ஸ் ரொம்ப பிடிக்கும். நான் கேட்ட வாங்கிட்டு வர மாட்டாரு. ஆனா குழந்தைங்க கேட்ட அடுத்த செகண்ட் வாங்கிட்டு வந்து தருவாரு. இதெல்லாம் நம்புற மாதிரியாங்க இருக்குது. அதுக்கே எடுத்து ஒளிச்சு அப்போ வந்து நம்ம கேட்கவும் தரல, குழந்தைங்களுக்கு மட்டும் வாங்கிட்டு வரனா நமக்கு பிடிச்சதெல்லாம் எடுத்து இந்த அரிசி மூட்டைக்குள்ள ஒளி வைக்கிறது, சவுத வைக்கிறோம்ல, வீட்டு திங்ஸ் வைக்கிறது எல்லாம் ஒளி வச்சுக்குவேன். உள்ள வச்சு வேணுங்க சாப்பிடும். அப்ப என் பையன் கேட்டாலும் இது உப்புடா இது சக்கரடா அப்படின்னு சொல்லி மறைச்சு உட்காந்து சாப்பிடுவேன். மாஸ்டர் பிளான். ஒய்ஃப் கிட்ட வாங்கி கொடுத்துற வேண்டியதானே? இவங்க ஸ்வீட்ஸ் அதிகமா சாப்பிடறதுனால சளி பிடிச்சிக்கும் சார், அடிக்கடி கோல்டு பிடிச்சிக்கும். சோ நான் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணணும்னு பாப்பேன். ஆனா எல்லாத்துலயும் பண்ண கூடாது. கண்ட்ரோல் எல்லாத்துலயும் ஸ்வீட்ஸ்ல இருக்கட்டும், எல்லாத்துலயுமே. சறுக்குமார் விளையாண்டா குழந்தை, நீ குழந்தை பெத்துட்டு சறுக்குமார் விளையாடுறியாம்பாங்க. கல்யாணம் பண்ணாம இருந்தா நம்ம இதுவரை ஜாலியா இருந்திருப்போம்ல. அப்படி கேளுங்க, அறிவு வரட்டும். உங்க வீட்ல இப்ப இத்தனை வயசு மேல சறுக்கு மரம் விளையாட்டு எனக்கு என்ன சார் வயசு ஆகுது? எனக்கு 22 ஆகுது. 22ல 3 பேபி. எனக்கும் ஆசைகள்லாம் இருக்கும்ல. நான் 22 குழந்தை பெத்தால் எங்க வீட்டுக்கு ஒரு குழந்தை தான் நானு. புடிச்ச மாப்பிள்ள பாயிண்ட். எங்கேனாலுமே ஏதோ ஒரு சறுக்குமார் விளையாண்டு ஆஃப் பண்ணிடுவாங்க, விளையாடக்கூடாதும்பாங்க. ஏதோ ஒரு மேரேஜ் போய் டான்ஸ் ஆடினா குழந்தை வச்சு டான்ஸ் ஆடுறியான்னு மத்தவங்க பேசுற மாதிரியே ஒரு பண்ணுவாரு. நீ சொல்றதெல்லாம் வாஸ்தவம் தான்டா. இவங்க லவ் பண்ணும்போது வந்து ரெகுலரா ஒன்று பண்ணுவாங்க. என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க ஸ்கூல் முடிச்சதுக்கு அப்புறம் அவங்களோட ஸ்கூல் ட்ரெஸ் இருக்கு இல்லைங்களா, அந்த ட்ரெஸ்ஸை போட்டு பார்த்துட்டு இப்போ வரைக்கும் அந்த ட்ரெஸ்ஸை போடுவாங்க. அந்த சைஸ் அவங்களுக்கு பத்துது, எனக்கு அது பத்தாது. நீ அந்த ட்ரெஸ் போடு, நம்ம லவ் பண்ணும்போது எப்படி பண்ணமோ அதே மாதிரி இப்பயும் பண்ணி பார்க்கலாம். நினைச்சே பார்க்க முடியப்பா. இதெல்லாம் ரொம்ப நக்கலாமா. அந்த மாதிரி பண்ணி பார்க்கலாம். நம்ம லவ் பண்ணும்போது எப்படி பேசிக்கிட்டோமோ அதே மாதிரி ஜன்னல் கிட்ட, அந்த லவ் பண்ண வீடும் எங்க வீடும் பக்கத்துல தான் இருக்கு. அங்க போவோம், அவங்க கிட்ட பர்மிஷன் கேட்போம். ஒரு 1 hour நம்ம போயிட்டு அங்க ஷூட் பண்ணுவோம். நம்ம லவ் பண்ணும்போது என்ன பண்ணிக்கிட்டோமோ அது இப்ப வீடியோ எடுத்து நம்ம பாத்துக்கலாம். எல்லாம் என்ன சொல்லணும். இது எப்படி தெரியுமா இருக்குது சார்? நல்லா இருக்கும் சார். அது மறுபடியும் ரீக்ரியேட் பண்ண மெமரிஸ் நல்லா இருக்கும்ல. உங்களுக்கு Dress ஃபிட் ஆயிட்டு அவருக்கு இவ்வளவு தூரம் தான் இருக்கும், என்ன பண்ணுவாப்ல? நீ மட்டும் தான் சார் பார்க்கணும், வேற யார் பார்க்கணும் அவரை? ஓ அப்படி ஒரு வியாதி அவனுக்கு. ஸ்கூல் முடிச்சுட்டு இவங்க காலேஜ் போகும்போது காலேஜ்ல வந்து ஃப்ரைடே ஆனா சாரி கட்டணும். சோ அவங்களுக்கு சாரி கட்ட தெரியாது. அதனால அவங்க என்ன பண்ணுவாங்க, பாத்துட்டு அந்த சாரி எனக்கு கட்டி விடுவாங்க. எல்லாம் ஒரு பெருமையா பாஸ்? எனக்கு பெருமைடா எருமை. அவங்க என்ன வச்சு டெஸ்ட் எடுத்துப்பாங்க சாரி கட்டுறது. சார் எல்லாருமே இருக்காங்க இல்ல,
நமக்கு பிடிச்ச பர்சன் கிட்ட நம்ம விளையாடுறது தான் பிடிக்கும். மத்தவங்க கிட்ட போய் நம்ம உரிமையா விளையாட முடியுமா? நீ சொல்றதெல்லாம் வாஸ்தவம் தான்டா. அவங்க பிரைவேட்டா அவங்களோட ஜாலியா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அவங்க நினைச்ச மாதிரிலாம் உங்களை வந்து அலங்கரிச்சு பார்க்கணும், உங்க அழகுபடுத்தி பார்க்கணும்னு நினைக்கிறாங்க. அதுக்கு உங்களை விடவும் இன்னொரு ஆள் கண்டிப்பா அமைய முடியாது. நீங்க தான் ஒரே ஆளு. பேசாம ஆமான்ற வேண்டியதான். ஆமாதான் சார். அந்த அழகுபடுத்தி பார்க்கணுங்கப்ப அதை நினைச்சுக்க வேண்டியதானே. இன்னொன்னு சொல்றேன், சில விஷயங்கள் சில வயதுகள்ல தான் நல்லா இருக்கும், அது இந்த வயசுல நல்லா இருக்கும். நீங்க இதை மிஸ் பண்ணிட்டு 60 வயசுலயோ ஒரு 50 வயசுலயோ அதை யோசிக்கிறதுங்கிறது வந்து டூ லேட்டா இருக்கும். இவ்வளவு நாளா மூடி கிடந்த அறிவு கண்ணே நீங்க திறந்துட்டீங்க. சார் இதை சொன்னா என்ன அபார்ட்மெண்ட் உள்ள விடுவாங்களான்னு தெரியல. அப்படி என்னப்பா மேட்டர்? ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் போலயே. ஆக்சுவலி அபார்ட்மெண்ட்ல வந்து லிஃப்ட் இருக்கும் இல்லையா, அது 14 ஃப்ளோருக்கு இருக்கும். நேரத்துக்கு எடுத்தாத நல்ல விவரமா பேசு. அங்க ஒரு வெளியே ஒரு ஃபோன் இருக்கும். அந்த ஃபோன் எடுத்துட்டு யார் உள்ள இருக்கீங்க, சீக்கிரம் கீழே வாங்க, நாங்க உள்ள போகணும். அவங்க சொல்லுவாங்க சார், அப்படியே ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க, வயசான கீழே வந்துட்டேன். கீழே வந்துட்டு யாருப்பா அந்த குழந்தை இங்க பேசிட்டு இருந்துச்சு. உடனே இவங்க யாருன்னு தெரியலங்க, அவங்க பேசிட்டு வாமான்னு ஓடிச்சுங்க. உன்னைய பத்தி நான் கூட என்னென்னமோ நினைச்சிருந்தேன். நீ இடம் சீப்பாளா இருந்திருக்க. உள்ள போயிட்டு அந்த 14 அந்த ஃப்ளோரையும் பட்டன் அமுக்கி விட்டுட்டு வெளியே வந்துருவாங்க. வெளியே வந்துட்டு லிஃப்ட் மேலே கீழே போயிட்டு வந்துட்டு இருக்கும். அபார்ட்மெண்ட்ல கேட்பாங்க, லிஃப்ட் ரொம்ப யூசேஜா இருக்கு, யார் யூஸ் பண்றீங்க, கம்மியா யூஸ் பண்ணுங்க, ஸ்டெப்ஸ்ல நடந்து போங்க. நீங்க பைத்தியம் மாதிரி நடிக்கிறீங்களா இல்ல பைத்தியமா? ஹாப்பியா ஜாலியா இருக்கும் சார். எல்லா பட்டனையும் பிரஸ் பண்ணி விட்டு வாங்க, நமக்கு நல்லா இருக்கும். கீழ இருக்கவங்க வெயிட் பண்ணிட்டே இருப்பாங்க. நல்லா இருக்கும் சார், ட்ரை பண்ணி பாருங்க, உண்மையாவே நல்லா இருக்கும். நக்கல்யா அவனுக்கு. எதை சொன்னாலும் என்னைய ட்ரை பண்ணி பாரு, என்னைய ட்ரை பண்ணி பாருன்னு சொல்லாதீங்க முதல்ல. சார் அது ஃபீல் பண்ணாதான் சார் தெரியும். லிஃப்ட்ல எல்லா பட்டியும் அமைக்கி லிஃப்ட் அங்கேயும் போயிட்டு என்ன ஜாலி, கரண்ட் பில் தானே ஜாஸ்தி ஆகும். இதெல்லாம் கண்டுக்கிறப்படாது, ஏன்னா இது வாலிப வயசு. சார் அவர் டென்ஷன் ஆவாரு சார், அது நல்லா இருக்கும் சார். அவர் பயங்கரமா டென்ஷன் ஆவாரு. அசோசியேஷனே டென்ஷன் ஆகுமா? 14 ஃப்ளோர். தனியா ஒரு அல்லக்கை வந்து மாட்டிச்சு. இப்போ 1 year ஆச்சு மேரேஜ் ஆகி. லவ் பண்றதுக்கு முன்னாடி அவருக்கு மாட்டு பொங்கல் அன்னைக்கு மாடு மாதிரி வேஷம் போட்டு எல்லாமே பண்ணிட்டோம். அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது. ஏன் சொல்ற நீ? மாட்டு பொங்கல் சார், நானும் அம்மாவும் கால் பண்ணி என்ன சொன்னோம்னா, எங்க ஊர்ல மாப்பிள்ளையா இருக்கிறவங்களுக்கு எல்லாம் சீர் செய்வோம் வாங்கன்னு சொல்லி வர சொல்லி ஃபேமிலியோட கிளம்பி வந்துட்டாங்க. மாடு மாதிரியே பொட்டு கலர் கலரா வச்சு பெருசா பொட்டு வச்சு ஆரத்தி எடுத்து. என்னடா ரெஃப்ரி அவன் போய் சொல்றான், ரெஃப்ரி அவன் போய் சொல்றான். நான் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது திடீர்னு கால் பண்ணுவாங்க, ஏய் வரும்போது ஒரு 50 rupeesக்கு பெட்ரோல் மட்டும் பிடிச்சிட்டு வந்துடுறா அப்படின்னு சொல்லுவாங்க. 50 ரூபாய்க்கு பெட்ரோல் பிடிச்சிட்டு பெட்ரோல் மட்டும் பிடிச்சிட்டு வான்னு சொல்லுவாங்க. நானும் சரி ஓகே பிடிச்சிட்டு வருவேன். was cornered, I was helpless. சாப்பிட கூட மாட்டாங்க. அந்த பெட்ரோல் கேனை ஓபன் பண்ணி அதை மோந்து பார்ப்பாங்க. ஏய் பா செம்ம ஸ்மெல்லுடா. இதுல ஒரு தடவை பெட்ரோலுக்கு கேன் கிடைக்காம பிளாஸ்க்ல வாங்கிட்டு வந்தேன் பெட்ரோல். பிளாஸ்க்ல பெட்ரோல். பெட்ரோல் பங்காரே நான் மேலே கீழே பாக்குறோம். இல்லம்மா பெட்ரோல் ஏன் ஸ்மெல் பண்றீங்க? சின்ன வயசுல இருந்து எனக்கு அந்த பெட்ரோல் பங்க் போனா வேணுனே ஒரு 5 minutes நின்னுட்டு தான் வரேன். அந்த ஸ்மெல் கொஞ்சம் நல்லா இருக்கும். இது உனக்கு ஒரு பெருமையாடா அப்படின்னு பெட்ரோல் ஸ்மெல் யாருக்கெல்லாம் பிடிக்கும் பாருங்க. ஓ பெட்ரோல் ஸ்மெல் பிடிக்குமானா பெட்ரோல் போடும்போது பக்கத்துல நிப்பாங்க, ஸ்மெல் இருக்கும். அத கேன்ல வாங்கிட்டு வந்து மோந்து பாக்குற அளவுக்கு ஒரு அடிக்ட் யாரும் இருக்க மாட்டான். வெக்கமா இல்ல? என்ன வெக்கம்? அவங்களோட லைஃப் டைம் ட்ரீம் வந்துட்டு பெட்ரோல் ஒரு தடவையாச்சும் நக்கி பார்க்கணும். அதுதான் அவருடைய பிளான். சீக்ரெட்ஸ் மெயின்டைன் பண்றது இல்ல. அப்படி என்ன விஷயத்தை நீங்க சீக்கிரட்டா சொல்லி அவங்க வெளியே சொல்லிட்டாங்க? நாங்க லவ் பண்ணிட்டு இருக்கும்போது நடந்துச்சுங்க சார். நான் வந்து 2 பேரும் வாக் பண்ணிட்டு இருக்கோம். பஸ் ஸ்டாண்ட்ல முன்னாடி போயிட்டு இருக்காங்க. அவங்க தெரியாம கை இடுப்புல பட்டுருச்சு. கால் வைக்கிற இடமெல்லாம் கண்ணி விடி வைக்கிறாங்களே. நாங்க 2 பேரும் லவ் பண்ணிட்டு இருக்கோம். கரெக்டா ஒரு போலீஸ்கார் கிராஸ் பண்ணும்போது சார் இடுப்புல கை வச்சிட்டான் அப்படின்றாரு. சார் நான் அது வந்து ஒரு ஜாலியா சொன்னேன். அவர் அடிப்பாருன்னு நான் நினைக்கல, அடிச்சிட்டாரு, நான் என்ஜாய் பண்ணேன். அடிக்கும் போது போயிட்டாங்க சார். போயிட்டா நான் நின்னு அடி வாங்கிட்டு இருக்கேன். இந்த காரி மூஞ்ச கதையெல்லாம் ஒரு காவிய கதை மாதிரி இங்க வந்து சொல்லி அங்க டைம் வேஸ்ட் பண்ணுங்க. இப்ப வரும்போது ட்ரெயின்ல வரும்போது ஒரு பாட்டி கிட்ட பேசிட்டு இருந்தா ஜாலியா. அவங்க கிட்ட இத சொல்லி சிரிச்சிட்டு இருக்கா. நான் தூங்கிட்டு இருக்கேன், எந்திரிச்சு பாக்குது அந்த பாட்டி. என்னப்பா இப்படி அப்படி. அது வந்து என்னால மறக்கவே முடியாது. அதனால நான் வந்து அதை மறக்க முடியாது. அவருக்கு தான் அது. வீட்டில் அவங்க வந்து நார்மலாக எல்லாரும் காஃபி குடிக்கிறதோ டீ குடிக்கிறதோ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கிளாஸ் வச்சிருப்பாங்க. ஹஸ்பண்டுக்கு ஒரு கிளாஸ், ஒய்ஃப் ஒரு கிளாஸ் வச்சிருப்பாங்க. மேடம்க்கு தண்ணி குடிக்கிறதுக்கு ஒரு கிளாஸ் வேணும். அது வந்து சில்வர் கிளாஸ். அதுல இந்த சில்வர்ல ஸ்ட்ரா இருக்கணும். ஐயோ நான் அப்படி சொல்லவே இல்லையே. அந்த கிளாஸ்ல மட்டும் தான் மேடம் தண்ணி குடிப்பாங்க. இதுல ஹைலைட் என்னன்னா, வீட்டுக்கு யாரு வந்தாலும் சரி, ஃப்ரெண்ட்ஸா இருந்தாலும் சரி, கெஸ்டா இருந்தாலும் சரி, ஃபேமிலி நேரா கூட்டு வந்து கிச்சன்ல கூட்டு, இதுதான் நான் குடிக்கிற கிளாஸ். எல்லாம் ஒரு பெருமையா பாஸ்? எனக்கு பெருமைடா எருமை. இந்த கிளாஸ்ல தான் நான் தண்ணி குடிப்பேன் அப்படின்னு சொல்லி அதுல தண்ணியை ஊத்தி உறிஞ்சி குடிச்சு வேற காமிப்பாங்க. இது போக காஃபி குடிக்கிறதுக்கு சிப்பர் பால் டப்பா இருக்கு. பாலும் ஊத்தி அதுல சூப்பி குழந்தைகளை குடிப்பாங்க அது மாதிரியா? ஐயா அதுல ஒரு சந்தோஷம் கிடைக்கும் சார் நமக்கு. என்னமா சந்தோஷம்? அது என்கிட்ட இதெல்லாம் இருக்கு பாருங்க, உங்ககிட்ட இதெல்லாம் இல்லல்ல, நான் இதெல்லாம் யூஸ் பண்றேன், எனக்கு அதுல ஒரு ஹாப்பி கிடைக்கும்ல. இப்படியே பேசிட்டு இருந்தா ஊசி எடுத்து உள்நாக்கிலே குத்திடுவேன். நீங்க பொறுப்பானவர்களா நடந்துக்கணும். அதை நடந்துக்காம நான் சைல்டிஷாவே இருந்துப்பேன், எப்பவுமே இருப்பேன்னா அந்த பொறுப்பு உங்களை தாண்டி வராது. அது உங்களுக்கு இன்னைக்கு இல்லாட்டியும் பின்னால சிக்கலை தான் கொடுக்கும். நிகழ்ச்சியில கலந்து கொண்ட இரு தரப்பினருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. தேங்க்யூ.